ஒரு தெருக்குள்ளே போகிறோங்க, எல்லா கட்சி கொடியும் எடுத்துகிட்டு போகிறோம். 4 காவி கொடி வந்தாலே டமால்னு கதவை சாத்திடுறாங்க. இப்பொழுது வந்து சொல்கிறீர்கள் மத்திய அரசாங்கத்துடைய கொள்கைகள் தான் காரணம்ட்டு. நாளைக்கே சொல்லுவோம், அமித்ஷா போட்ட குர்தாவோட கலரை எங்களுக்கு பிடிக்கல, அதனால கூட்டணி கிடையாது. கூட்டணியிலேருந்து வெளியில் வந்தப்போ அவங்க அதிமுக அஃபிஷியலாக சொன்ன ரீசன் வந்து அண்ணாமலை தானே சொன்னாங்க. என்ன சொல்லியிருக்காரு? திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு. திரும்ப நீங்கள் கேட்குறீங்க, திரும்ப ஏன் மீடியா கேட்குறீங்க? நான் தான் சொல்லிட்டேமே கூட்டணி கிடையாதுன்னு. அப்புறம் திருப்பி அந்த கேள்வி ஏன் வருது அப்படின்னா, அது மீடியாட்ட தான் நீங்கள் கேட்கணும். இல்லை ஏன் வருது அப்படின்னா, எந்த இடத்துலையுமே வந்து இபிஎஸ் வந்து பாஜக அரசு மத்திய அரசுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிக்க மாட்டுறாரு. நீங்கள் வந்து திமுக வந்து பலம் பொருந்திய ஒரு ஆன் பேப்பர் பலம் பொருந்திய ஒரு கூட்டணி. அவங்களுக்கு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 2018 அவர்கள் பயணித்து கொண்டிருக்கிறார். அப்படின்னும் பொழுது அரித்மெட்டிக்கோடு சேர்ந்து கெமிஸ்ட்ரியும் அவங்களுக்கு ஃபேவராக இருக்குது. நான் ஒரு கேள்வியை மட்டும் முன்வைக்கிறேன். இப்போ என்டிஏ 260 தொகுதி வந்துச்சு சார். 15 தொகுதி இருந்தால் அவங்களுக்கு மெஜாரிட்டியை கிராஸ் பண்ணுறாங்க. இந்த 15 தொகுதி திமுக ஜெயிச்சிச்சு. நீங்கள் என்ன திமுக பேச மாட்டாங்கன்னு சொல்கிறீங்க? அதிமுகட்டையும் பேசுவாங்கள்ல? பேசுவாங்க. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும், திமுகவோட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். திமுகவுக்கு இங்கே ஆட்சியை நடத்தி ஆகணும். ஸோ இப்போ பிரச்சனை என்ன ஆகுதுன்னா, அதிமுகவோட கூட்டணியில் எஸ்டிபிஐக்கு முக்கியத்துவம் வந்த உடனேயே அதே சமமான முக்கியத்துவம் திமுக கூட்டணியில் வழங்கப்படலைன்னா சீட்டுனே சொல்லுங்கள். இது அப்போ என்ன ஆகிடுது, இவங்களுக்கு எஸ்டிபிஐ ஒரு படி முன்னாடி போயிடுது. இதை இவங்க விரும்ப மாட்டாங்க. இப்போ அதனால தான் அவர் இப்போ ஜவாஹர்லா வந்துட்டு எனக்கு வேதனையாக இருக்கிறது. அவர் பிரச்சனை சீட்டை ஒதுக்காதது கிடையாது. அவர் பிரச்சனை எஸ்டிபிஐக்கு இங்கே சீட்டு கிடைக்க போகுதுன்றது தான். அது நம்மளோட அதிகமான. இப்போ அதே ப்ராப்ளம் இப்போ இவர் ஜெகன்மூர்த்தியார் அவர்களுக்கும் அதிமுக ஒதுக்க போகிற இடத்தினால திருமாவளவன் அவர்களுக்கு வரும். நீங்கள் ஒரு கன்சால்டேட் பண்ணி வச்சுருக்கிறீங்க ஒரு கட்சியை, அங்கே ஒருத்தர் தனிநபர் நின்று நான் தான் அதிமுக ரெட்டையில் தான் போட்டிடுவேன்னு சொல்கிறாரு. இந்த நீங்கள் அமைதியாக இருக்கீங்க, வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க? கேசி பழனிசாமின்னு ஒருத்தருக்கு தான் பேசிகிட்டு இருக்காரு. வாங்க தாத்தா பேசிக்கிட்டே போகணும், ஆம்புலன்ஸில் வேணால் ஏற்றலாம். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சுல்ல. இன்டர்வியூ பண்ணோம் பிளான் பண்ணிட்டே இருக்கோம். சமூக டெசின் பார்க்கட்டும். அதிமுக தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் அதிமுக எடுத்த முக்கியமான முடிவுகளில் ஒன்று தான் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி எடுத்த பிஜேபியோட கூட்டணி இல்லை அப்படின்ற முடிவு. இன்றைக்கு அவர் பேசின கூட்டத்தில் கூட பிஜேபியோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இருக்கட்டும், முன்னாள் அமைச்சர் பலரும் வந்து தொடர்ந்து தங்களுடைய செய்தியாளர் சந்திப்பில் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இப்படி அடிக்கடி சொல்ல வேண்டிய தேவை ஏன் வந்தது? இதில் 2 கரெக்ஷன். ஒன்று என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த முடிவை எடுத்தாருன்னு சொல்கிறீங்க. இல்லை, இந்த முடிவை எடுத்தது ஒருமித்த கருத்தாக தொண்டர்கள் முதல் மேல்மட்ட தலைவர்கள் வரை அனைவருக்கும் அதே எண்ண ஓட்டம் தான் இருந்தது. சீஃப்ன்றதுனால நான் சொன்னேன். ஒரு பொதுச் செயலாளராக அவர் வந்து அதை பிரதிபலிக்கிறார். ஓகே, நார்மலாக என்ன நடக்கும் அப்படின்னா, அதிமுகவிலேயே நார்மலாக என்ன நடக்கும்னா, பொதுக்குழு செயற்குழு கூடி கூட்டணி குறித்த முடிவை எடுக்கக்கூடிய அதிகாரத்தை பொதுச் செயலாளருக்கு வழங்குவார். அதிமுகவில் எப்படி, ஒவ்வொரு கட்சியிலையும் அப்படித்தான். நீங்கள் பாமகவில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, அவங்க கூடி அவங்க வந்து மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு அந்த முழு அதிகாரத்தையும் ஒப்படைத்திருக்கிறார். இந்த மாதிரி எல்லா கட்சியிலையும் பண்ணுவாங்க. பட் கூட்டணியிலே ஒரு கட்சியுடன் இருக்கலாமா வேண்டாமா அப்படின்ற முடிவை முதல் முறையாக, எனக்கு தெரிந்து அதிமுகவுடைய வரலாறில் முதல் முறையாக அனைவரையும் கூட்டி ஒருமித்த கருத்தை முன்வைக்க வைத்து அதன் அடிப்படையில் அந்த முடிவு வெளிப்படுத்தப்பட்டது. பிரசிடென்ட்டுக்கான இருக்குது. உதாரணத்திற்கு 2011 சட்டமன்றத்தில் வந்துட்டு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு விஜயகாந்த் அவர்களுக்கும் அப்பொழுது ஆளுங்கட்சியினருக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போ பேசும்பொழுது செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் அவர் பதிவு செய்கிறார், உள்ளபடியே எனக்கு வந்து தேமுதிகவுடன் கூட்டணி வைப்பதில் விருப்பம் இல்லை, ஆனால் என்னுடைய தொண்டர்கள் மூத்த கட்சியினர் அவர்கள் விரும்பினார்கள், அவர்கள் விருப்பத்தை ஏற்று நான் அந்த கூட்டணியை வைத்தேன் அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க. இது ஏன் அவங்க பதிவு பண்ணுறாங்க அப்படின்னா, தொண்டர்களுடைய விருப்பம் அப்படின்றதை பிரதிபலிக்கும் இடத்தில் தான் தலைமை இருக்க வேண்டும் ஒரு ஜனநாயகத்தில்.
தலைமையோட விருப்பத்தை தொண்டர்கள் மீது திணிக்கின்ற இடத்தில் இருக்கக்கூடாது. உதாரணத்திற்கு மேல் மாடத்தில் சிபிஐ ரெய்டு, கீழ் மாடத்தில் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்றது, அதாவது தலைமைக்கு இருக்கக்கூடிய நிர்பந்தத்தை தொண்டர்கள் மீது திணிப்பது, அது இருக்கக்கூடாது அப்படின்றது தான். இப்போ நீங்கள் 2014 பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸோட யாருமே கூட்டணி வைக்கல, திமுக கூட்டணி வைக்கல. அதிமுக நினைத்திருந்தால் காங்கிரஸுடன் கூட்டணி வைத்திருக்கலாம். தொண்டர்கள் விரும்பலையா? கட்சிக்கு அது நலன் கிடையாதுன்னு முடிவு பண்ணாங்க. நீங்கள் காங்கிரஸ் வந்து இப்போ இது இப்போ சொத்து வழக்கு எங்கே நடந்துக்கிட்டு இருக்கு? பெங்களூரில் தான் நடந்துட்டு இருந்துச்சு. இவன் கூட்டணி வச்சுருக்கலாமே. ஒரு 10 சீட்டு கொடுத்து, எப்படி 63 சீட்டு கொடுத்தாருல கருணாநிதி சட்டமன்றத்தில், இந்த மாதிரி ஒரு 10 சீட்டு காங்கிரஸுக்கு கொடுத்து ஒரு 3வது ஜெயிச்சிருப்பாங்க. ஜெயிக்க வச்சு அதிமுக ஒரு 8 சீட்டு ஜெயிச்சிருக்கும். இதுக்கு பிரதிபலனா இந்த வழக்கில் எனக்கு ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னு கூட கேட்டிருக்கலாம். அதையெல்லாம் அவங்க செய்யலை. கட்சிக்கு எது நன்மைன்னு பார்த்தாங்க. கட்சிக்கு நன்மை என்ன? அன்றைய தேதியில் 3 முனை போட்டி 4 முனை போட்டியாக அது இருக்குது. ஒரு பக்கம் பாஜக கூட தேமுதிக, பாமக இவங்கெல்லாம் கூட்டணி வச்சாங்க, வைகோ இவங்கெல்லாம் கூட்டணி வச்சாங்க. ஒரு பக்கம் திமுக தனித்து போகுது, ஒரு பக்கம் காங்கிரஸ் தனித்து போகுது. இது ஒரு அருமையான சந்தர்ப்பம். அதிமுகவுக்கு கூடுதல் பிரதிநிதித்துவத்தை பாராளுமன்றத்தில் பெறுவதற்கு இது ஒரு அருமையான சந்தர்ப்பம். ஏனென்றால் நீங்கள் தனித்து ஒவ்வொரு கட்சியும் நிற்கும் என்றால் அதிமுக அதிகப்படியான வாக்கு வங்கியை வைத்திருக்கின்ற கட்சி தமிழகத்தில். அதனால் அந்த ரிஸ்கை எடுக்கிறாங்க அவங்க. இது வந்து கட்சியின் நலன் கருதி எடுக்கப்படுகின்ற ஒரு முடிவு. இப்படித்தான் அதிமுகவுடைய முடிவுகள் இருந்திருக்கின்றன. ஸோ அந்த வகையில் தான் பாஜகவோட கூட்டணி அப்படின்றது கட்சியோட நலனுக்கு உகந்ததா இல்லையா அப்படின்ற கேள்வி வரும்பொழுது, இல்லை அப்படின்றது தான். நீங்கள் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் கட்சியோட அடிப்படை உறுப்பினர் அட்டை வச்சிருக்கிற கட்சி தொண்டன்ட்ட போய் பேசுங்க. ஏன்னா அவன் தான் வாக்கு போய் சேகரிக்கிறான். ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க அப்படின்றத போய் வீடு வீடாக போய் கேட்குறது அவன் தான். கூட்டணி கட்சிகள் எது இருந்தாலும் அதற்கும் சேர்த்து வாக்குகள் சேகரிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறதும் அவன் தான். அவன் என்னங்க சொல்கிறான்? இவங்க கூட இருந்தால் நீங்களுக்கு முடியாதுன்றான். ஒரு தெருக்குள்ளே போகிறோங்க, எல்லா கட்சி கொடியும் எடுத்துகிட்டு போகிறோம். 4 காவி கொடி வந்தாலே டமால்னு கதை சாத்திடுறாங்க. இது சிறுபான்மை மக்கள் மட்டுமல்ல, அதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திரும்பி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை கவர்வதற்காகத்தான் இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுத்தார்கள். இது சிறுபான்மை மக்கள் குறித்தது கிடையாது. இது நீங்கள் கூர்ந்து கவனித்து பார்த்தீர்கள் என்றால் இது பெரும்பான்மை மக்கள், அதாவது இந்துக்கள்லேயே நீங்கள் கணிசமான சதவீதம் பேர் வந்து பாஜகவே அறவே அவர்களுக்கு பிடிக்க. ஆனால் கூட்டணியிலேருந்து வெளியில் வந்தப்போ அவங்க அதிமுக அஃபிஷியலாக சொன்ன ரீசன் வந்து அண்ணாமலை தானே சொன்னாங்க. அண்ணாமலையை சொல்லலைங்க. அண்ணாமலை தொடர்ந்து பேசி வருவதே இவர்கள் கண்டிப்பதாக தெரியவில்லைன்றத ஒரு கூடுதல் விஷயமாக குறிப்பிட்டாங்க. ஒன் ஆஃப் தி இதுவாக குறிப்பிட்டாங்க, ஒரு விஷயமாக குறிப்பிடுறாங்க. அண்ணாமலை கூட சொல்லிட்டு இருந்தார், இது மாதிரி 2 மாதம் முன்னாடி நீங்கள் அவர் வந்து என்ன சொல்கிறார், 2 மாதங்களுக்கு முன்னர் வந்து சொன்னாங்க அண்ணாமலை தான் காரணம் அப்படின்ட்டு. இப்பொழுது வந்து சொல்கிறீர்கள் மத்திய அரசாங்கத்துடைய கொள்கைகள் தான் காரணம்ட்டு. நாளைக்கே சொல்லுவோங்க, அமித்ஷா போட்ட குர்தாவோட கலரை எங்களுக்கு பிடிக்கல, அதனால கூட்டணி கிடையாது. என்ன இப்போ நீங்கள் சொல்கிறீங்க? இபிஎஸ் பேச மாட்டாரு, அவர் தான் சொல்லிட்டாரு. இன்னைக்கு இப்போ பொதுக்கூட்டத்தை கூட பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு. திரும்ப நீங்கள் கேட்குறீங்க, திரும்ப ஏன் மீடியா கேட்குறீங்க? நான் தான் சொல்லிட்டேமே கூட்டணி கிடையாதுன்னு. அப்புறம் திருப்பி அந்த கேள்வி ஏன் வருது அப்படின்னா, அது மீடியாட்ட தான் நீங்கள் கேட்கணும். இல்லை ஏன் வருது அப்படின்னா, எந்த இடத்துலையுமே வந்து இபிஎஸ் வந்து பாஜக அரசு மத்திய அரசுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிக்க மாட்டுறாரு. இது வந்து நாடாளுமன்ற தேர்தல். இப்போ கடந்த 10 ஆண்டுகளில் பாரதிய ஜனதா கட்சி எப்படி ஆட்சி செஞ்சிச்சு அப்படின்ற குறை நிறைகளை பேசவே இல்லையே ஒரு மாநில கட்சி. பேச ஆரம்பிச்சிருக்காங்களே. நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் களம் வந்து திமுக வெர்சஸ் அதிமுக தான். எந்த தேசிய கட்சியாக இருந்தாலும் அவங்க செகண்ட் ஃபீல்டில் தான் வாசிக்க முடியும். அதாவது திமுக கூட்டணியிலையோ அதிமுக கூட்டணியிலையோ தான் இடம்பெற முடியும். அப்போ அங்கே நெரட்டிவ் வந்து என்னதான் அந்த தேசிய அளவில் யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்று இருந்தாலும் கூட களம் வந்து திமுக வெர்சஸ் அதிமுக தான். இல்லை, களம் திமுக அதிமுக இருந்தாலும் அன்றைக்கு ஜெயலலிதா என்ன பண்ணாங்க, மோடியா லேடியான்னு தான் பேசினாங்க. மோடியா கருணாநிதியான்னு பேசலை, மோடியா ஸ்டாலினான்னு பேசலை. அப்போது
அவங்களோட டார்கெட் அங்கே தானே இருக்குது. அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜியை இபிஎஸ் ஃபாலோ பண்ணலையா? இல்லை, அன்னைக்கு அவங்க மோடியா லேடியான்னு பேசுவதற்கான காரணம் ஏன் வந்ததுன்னா, காங்கிரஸ் திமுக ஒன்றா இல்லை, தனித்தனியாக போயிட்டாங்க. எப்போ திமுக தனித்து விடப்பட்டதோ அப்பொழுதே நமக்கு முடிவுகள் தெரிந்து போன விஷயம் ஆயிடுச்சு. அப்போ அந்த இடத்துல திமுக எடுத்து பேசி ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால் அது மோடியா லேடியா அப்படின்னு வச்சாங்க. இப்போ இங்கே நம்மளுடைய கேள்வி என்னென்னா, இப்போ இந்தி கூட்டணின்னு ஒரு கூட்டணி இருக்குது. பிரதமர் வேட்பாளர் யாருன்னு நமக்கு இது வரைக்கும் தெரியல. இந்த பக்கம் என்டிஏ கூட்டணி, அந்த கூட்டணியில் பிரதமர் வேட்பாளர் இருக்கார், கூட்டணி கட்சிகள் யாருன்னு தெரியல. இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்குது. இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழலில் நீங்கள் அதிமுக என்ன சொல்கிறது, 2 தேசிய கட்சிகளுமே நமக்கு நன்மைகள் எதுவும் செய்யவில்லை. அப்போ அந்த இடத்துல நாங்கள் தான் அந்த தமிழகத்தின் முக்கியத்துவத்தை சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு போகிறாங்க நரேட்டிவை. இங்கே மோடின்ற கேள்விக்கே இல்லை, நாங்கள் தான் தமிழகத்தின் உரிமைகளை பேசுவோம், நாடாளுமன்றத்தில் போய் பேசுவோம், நீங்கள் எங்களை அனுப்பி வைங்க அப்படின்னு தான் கேம்பெயின் பண்ணுறாரு. கரெக்டான அப்ரோச். ஆனால் தமிழக உரிமைகள் பாதிக்கப்படும் பொழுது அரசாங்கம் கேட்கல அப்படின்னா எதிர்க்கட்சி அதை சுட்டி காட்டணும்ல. அந்த இடத்துல கூட இபிஎஸ் தவறாருன்றது தான் கேள்வி. இல்லை, அந்த நரேட்டிவை வந்து செட் பண்ண வேண்டிய அவசியம் கண்டிப்பாக அதிமுகவுக்கு இருக்குது. அதை ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் ஏன் அந்த கேள்வி வந்துக்கிட்டே இருக்குது, பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைப்பீங்களா, எலெக்ஷனுக்கு அப்புறம் வைப்பீங்களா அப்படின்றது. அந்த நரேட்டிவை அவங்க செட் பண்ண வேண்டிய நிர்பந்தம் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்குது. அதை ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்களே. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னாக்க புதுச்சேரியில் நடந்த அந்த கூட்டத்தில் ஆர்ப்பாட்டம், இதில் வந்து திரு சி வி சண்முகம் அவர்கள், மாநிலங்களவை எம்பி, அவர் வந்து கடுமையாக சாடியிருக்கார். என்ன செய்ததுன்னு சவாலே விட்டுருக்கார். மோடி அரசாங்கம் என்ன செய்திருக்கிறது அப்படின்ற சவாலை விட்டுருக்காங்க. ஸோ அதிமுக தேர்தல் வரும் அந்த நேரத்தில் அந்த முன்னெடுப்பு கொண்டு போவாங்க. ஏன் ஜெயக்குமார் அவர்களே ப்ரெஸ்ஸை மீட் பண்ணும்பொழுது, எனக்கு தெரிந்து ஒரு கடந்த வாரம் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணும்போது கூட சொல்லியிருக்காரு, 10 ஆண்டுகளில் மோடி அரசாங்கத்துடைய தவறுகளை கண்டிப்பாக நாங்கள் முன்னெடுத்து செல்வோம் பிரச்சாரத்தில்னு சொல்லியிருக்காங்களே. அது மட்டும் இல்லாமல் முந்தனந்திக்கு கடம்பூர் ராஜு அவர்கள் பேசும்பொழுதும் மோடி அரசாங்கம் இல்லை, தளபதிகள் பேசுறது, தலைவர் பேசுறது கண்டிப்பாக பேசுவார். ஓகே, கண்டிப்பாக பேசித்தான் ஆகணும். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. எப்போ கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டோமோ அப்போ ஏற்று பேசித்தான் ஆகும். அதில் நமக்கு வந்து எந்த டவுட்டும் கிடையாது. எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது. கண்டிப்பாக பேசுவார். சமீபத்தில் வெளியான கருத்து கணிப்புகள்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ஒற்றை இலக்கத்தில் தான் அதிமுக ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரியான முடிவுகள்லாம் வந்துச்சு. என்ன நினைக்கிறீங்க சார்? ஒரு விஷயத்தை நம்ம மறக்கக்கூடாது. இந்த இந்தி கூட்டணி அப்படின்றது 2018 தொடர்கின்ற கூட்டணி. அவங்கள்ட்ட அரித்மெட்டிக் மட்டும் இல்லை, அவங்களோட கெமிஸ்ட்ரியும் அவங்களுக்கு இருக்குது. நாம் இப்போ தான் ஒரு பொருந்தா கூட்டணியிலிருந்து வெளியில் வந்திருக்கோம். அரித்மெட்டிக்லி இருந்தாலும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாத ஒரு கூட்டணியாக இருந்தது. தொண்டர்கள் மத்தியில் கூட அதுக்கு விருப்பம் இல்லை, ஏற்பு இல்லை. பெருவாரியான மக்கள் மத்தியிலையும் அதுக்கு ஏற்பு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவங்க அப்படியே 30 சீட்டு 35 சீட்டு அதிமுக ஜெயிச்சிரும் அப்படின்னு கட்சிக்காரங்க சொல்லலாம். யதார்த்த உண்மையை தெரிந்தவர்கள் அது பேச மாட்டோம். எத்தனை ஜெயிக்கும்? பட் நான் அந்த சீட்டு 6 இடத்துக்குள்ளேயே நான் போக விரும்பலை. ஏன்னா எனக்கு இன்னும் தெரியாது என்ன கூட்டணிகள் எப்படி ஃபார்ம் ஆக போகுது. இந்த பக்கம் கூட்டணியில் யார் யார் இருக்காங்கன்னு தெரியும். வாக்குகளை வச்சிருக்க கூட ஒரு கட்சி அதிமுக அதோடைய வாக்கு வங்கியை முன் எப்படி வைத்திருந்ததோ அந்த வாக்கு வங்கியை தக்க வைத்து கொள்ளும் அப்படின்றத என்னால் ஊர்ஜிதப்படுத்த முடியும். அதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். மற்றபடி கூட்டணி எப்படி அமையுது அப்படின்றத வைத்து தானே இடங்கள், எந்த தொகுதிகள் ஒதுக்கப்படுது, இதெல்லாம் இருக்குல்ல. ஏன்னா இவங்க வந்து எப்படி எடுக்கிறாங்கன்னா மோடி வர்சஸ் ஆன்டி மோடின்னு எடுக்கிறாங்களா இருக்கலாம் கருத்து கணிப்பு, எனக்கு தெரியாது. அப்படி எடுத்திருந்தால் அது தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்தி கூட்டணி அது யார் யார் இருக்காங்கன்றது ஓரளவுக்கு நமக்கு தெரியும். எதிர்த்தரப்பில் பாஜக கூட்டணின்னு போடுறாங்க. எதிர்த்தரப்பில் நீ போட வேண்டியது பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக தான். அதை போட மாட்டேங்கிறீங்க. வடநாட்டு ஊடகங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தி கூட்டணி என்டிஏ அதர்ஸ்ன்னு போடுறாங்க. அப்போ இந்தி கூட்டணிக்கு 45% கொடுக்குறாங்க, என்டிஏக்கு 35% கொடுக்குறாங்க, அதர்ஸ் 38% கொடுக்குறாங்க. இந்த அதர்ஸ் 38% யார்? இது தவறு இல்லையா? அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா நேஷ்னல் லெவலில் என்டிஏன்றது ஒரு பெரிய அலையன்ஸ், இந்தியா கூட்டணின்றது ஒரு அலையன்ஸு. ஸ்டேட்டில் வந்து என்டிஏக்கு யாருமே கிடையாதுன்றது அவங்களுக்கு தெரியும். பச்சைமுத்துவும் ஏசி சண்முகம் மட்டும்தான் இது வரைக்கும் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்கன்றது அவங்களுக்கு
தெரியலையா இருக்கலாம், ஆர் டெலிபரேட்லி தே ஆர் டூயிங் இட். இது ரெண்டுல ஏதோ ஒன்று தான். அப்படி பார்க்கும்பொழுதே தவறு இல்லை. அப்படி பார்த்தா அவங்க 2 பேரும் ஜெயிப்பாங்கன்னு சொல்கிறாங்களா? யார்? 2 சீட்டுன்னு போட்டிருந்தாங்களே. ஏசி சண்முகம் கதையை நான் சொல்கிறேன். என் நண்பர் ஒருத்தர் தான் அவருக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் அங்கே போயிட்டு இருக்கும்பொழுது பார்த்துருக்காரு, தலைவரே உங்களுக்கு தான் ஓட்டு போட போகிறோம், கண்டிப்பாக ரெட்டையிலையில் போட்டுடுறோம் அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா கடந்த முறை அவர் ரெட்டையிலையில் நின்றுருக்காரு. அவருக்கே ஒரு நிமிஷம் ஜெர்க் ஆகிடுச்சு. ஓகே. அப்போது ஐ ஐ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட், இதுதான் நிலவரம். ஸோ நீங்கள் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணி அந்த கேண்டிடேட் தொகுதியில் அறிந்தவராக இருந்தாலும் கூட நீங்கள் எந்த சின்னத்தில் நிற்கப் போகிறீர்கள் என்பதை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து, அஃப்கோர்ஸ் குக்கர் சின்னத்தை கொண்டு போய் நம்ம தானே ஒர்க் பண்ணோம், நாங்கள் தான் ஒர்க் பண்ணோம், குக்கர் சின்னத்தை கொண்டு போய் ஒரே வாரத்தில் சேர்த்தோன்னு வைங்க, அது வந்து இடைத்தேர்தல். பட் ஒரு பொது தேர்தலில் எப்படி நீங்கள் அதை பண்ண போகிறீங்கன்றதுலாம் ஒரு சேலஞ்சு. அதெல்லாம் ஏசி சண்முகமாக இருக்கட்டும், திரு கிருஷ்ணசாமியாக இருக்கட்டும், ஜிகே வாசன் போன்றவர்கள் இன்னும் வந்து அந்த இரட்டை மனதோடு இருக்காங்களா? அதிமுக போகலாமா, பாஜக போகலாமா? இல்லை, அவங்க வந்து தேர்தல் நேரத்தில் நம்ம வந்து அந்த முடிவை எடுப்போம் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் அதிமுகவுடன் சுமூக உறவில் இருக்காங்க. பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ஆமாம், நீங்கள் பேச்சுவார்த்தைன்றதை விட இப்போ நீங்கள் டாக்டர் கிருஷ்ணசாமி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் வந்து பாஜக எங்களை ஏமாற்றி விட்டது என்பதனை தெளிவுபடுத்தி விட்டார். he says that எங்களை ஏமாற்றி விட்டது. ஸோ அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இந்த டோர் இஸ் ஷட். திமுக கூட்டணியில் இடம் கிடையாது. அப்படின்னும் பொழுது அவர் கண்டிப்பாக அதிமுகவுடன் தான் அவர் பேச்சுவார்த்தை நடத்தி ஆகணும். ஏன்னா அவர் சொல்கிறாரு, நான் நாடாளுமன்றத்துக்கு செல்வது என்பது எங்களுடைய குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு. லைக்வைஸ் ஜிகே வாசன் அவர்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, அவர் வந்து இப்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரம் முன்னாடி வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து விட்டு சொல்கிறார். நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவர் வந்து தூது வந்தார் பாஜகவிடம் இருந்து அப்படின்ட்டு. அது எப்படி தூது வர முடியும்? பாஜக கிட்ட பேசணுன்னாலோ இல்லை பாஜக யார்கிட்டையாவது பேசணுன்னாலோ, இன்க்ளூடிங் திமுக டைரக்ட் சேனல்ஸில் அவங்க பண்ண போகிறாங்க. ஸ்டாலினோ இல்லை திரு எடப்பாடி பழனிசாமியோ அவைலபிளாக இல்லைன்னு சொல்ல போகிறாங்களா அமித்ஷா போகணுன்னாருன்னா? ஸோ அதுக்கு ஒரு தூதெல்லாம் விட்டுலாம் அனுப்பணும்லாம் அவசியம் கிடையாது. ரெண்டாவது, அதிமுக முடிவை எடுத்ததே பேரம் பேசுவதற்கு கிடையாது. இவங்களோட இருந்தால் நம்ம தேர மாட்டோன்றதை புரிந்து கொண்டு தான் அவர்கள் அந்த முடிவை எடுக்கிறாங்க. அப்படின்னும் பொழுது அதில் பேரத்துக்கு இடமே இல்லையே. சரி, இப்போ நான் நெகோஷியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலையில் இருந்தால் தான் நான் வந்து இந்த டோர்லாம் ஓப்பன் பண்ணி வைப்பேன். இப்போ அவர் சொல்கிறாங்க இல்லையா, அமித்ஷா சொல்கிறார் இல்லையா, கதவுகள் திறந்து வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு, அதை நான் வந்து ஏன் செய்ய மாட்டேன்னா, எனக்கு நீ வேண்டான்ற முடிவை நான் யோசித்து என்னுடைய கட்சியில் ஆலோசித்து ஒரு 2-3 மாதங்கள் காத்திருந்து உரிய நேரம் வந்த பொழுது எடுத்துட்டேன். நான் திருப்பி போய் எதுக்கு மாட்டிக்க போகிறேன்? ஸோ அதனால் அவங்க வந்து அந்த ரீசனுக்காக திரு வாசன் அவர்களை சந்தித்திருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. ப்ளஸ் நான் அந்த கட்சிக்காரங்கள்ட்ட பேசும்பொழுது, அங்கே செகண்ட் லைனாக இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட நான் பேசும்பொழுது அவங்க ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, 99% எங்கள் கட்சியில் வந்து நாங்கள் அதிமுகவோட போகணுன்றது தான் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பாமகவிலும் நான் பேசக்கூடிய நண்பர்கள் அவங்களும் அதான் சொல்கிறாங்க, நாங்கள் அதிமுகவோட போகிறது தான் எங்களுக்கு பெட்டர்னு தோணுது. ஏன்னா 2026 இருக்குது, 2 ஆண்டுகளில். இட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். அப்போ அதை நோக்கி தான் அவங்களுடைய பார்வை இருக்கும். அண்ட் தேமுதிகவும் அதே நிலைப்பாட்டை தான் அவங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலையும் தெரிவித்ததாக நமக்கு தகவல் வரும். ஸோ இப்படி இருக்கும்பொழுது அஃப்கோர்ஸ் அரசியல் எது வேணாலும் நடக்கலாம். தலைவர்கள் வந்து அவங்களுடைய லாங் டேர்ம் பெனிஃபிட், ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட் இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சு தான் அவங்க அந்த முடிவை எடுப்பாங்க. ஸோ எந்த முடிவு வேணால் அவங்க எடுக்கலாம். நான் வந்து இவங்களோட தான் போவாங்க, அவங்களோட தான் போவாங்க, இவங்களோட போனால் நல்லது, அவங்களோட போனால் நல்லது, இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போ நிறைய பேர் தான் கிளம்பியிருக்காங்க, யார் யாரோட கூட்டணியில் இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்கிறதுக்கு. அதாவது அந்த கட்சியை நடத்திட்டு இருக்கவங்க மருத்துவர் ராமதாஸ்லாம் எடுத்திங்கன்னா கிராமமாக போய் ஒரு திண்ணையில் உட்காந்து அந்த மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த சமுதாயத்தை உயர்த்த வேண்டும், அவங்களுடைய நிலையை உயர்த்த வேண்டும் அப்படின்றதுக்காக கடுமையாக உழைத்தவர். அப்போ அந்த கட்சியை ஒரு சிங்களாக கட்டியிருக்கார் அவர். அவருக்கு தெரியாதது ஏசி ரூமில் உட்காந்து 4 யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்குற என்ன மாதிரி ஆளுங்களுக்கு தெரிஞ்சிருமா? இந்த மாதிரி நிறைய அறிவாளிகள் இப்போ கிளம்பியிருக்காங்க. பாமக அங்கே சென்றால் நல்லது, இங்கே சென்றால் நல்லது, அவங்களுக்கே தெரியாது, இவங்களுக்கெல்லாம் தெரியுமா என்ன அந்த மாதிரி. ஸோ நான் அந்த ஆளுடன்லாம் சொல்ல மாட்டேன்.
அது அவங்களுடைய முடிவு. அவங்க கட்சிக்கு எது நல்லதுன்றது அவங்களுக்கு தான் தெரியும். பட் தொண்டர்கள் மத்தியில் இந்த எண்ணம் இருக்குது அப்படின்றத என்னால் பார்க்க முடிந்தது அப்படின்றத பதிவு செஞ்சு அதோடு நான் நிறுத்திக்கிறேன். அதுக்கு மேலே அது அவங்களுக்கு விட்டது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதுக்கு முன்னாடி நடந்ததில்ல, ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு பெரிய ஸ்வீப் நடந்துச்சு. தமிழ்நாட்டில் அதிமுக மெஜாரிட்டியை ஜெயிச்சிட்டு போனாங்க. இப்போது டிஎம்கே அலைன்ஸ்னு பார்த்தா தொடர்ந்து ஒரு வின்னிங் அலைன்ஸாகவே இருக்குது, ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி. ஆமாம். கம்பேர் வித் ஏடிஎம்கே. இப்போ நீங்கள் கூட்டணி இப்போ பாமக உள்ளே வந்தாலுமே பாமக தவிர்த்துட்டு தேமுதிக, அதுக்கடுத்து நம்ம ஜெகன்மூர்த்தியாக இருக்கார், அப்புறம் கிருஷ்ணசாமி வந்தாலும், ஜி.கே. வாசன் வந்தாலும், இவங்கள்ட்டெல்லாம் பெரிய ஓட் பேங்க் இல்லாத கட்சி பாமக தவிர. ஒரு எந்த அளவுக்கு சவாலாக இருக்கும் உங்களுக்கு இவங்கெல்லாம் வந்தால், கூட்டணிக்கு வந்தாலும்? சார், தேர்தல்னு வந்துருச்சுன்னு வைங்களேன், நான் பார்த்த வரைக்கும் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், தேர்தல்னு வந்துட்டாலே அரசியல் கட்சிகள் ஒரு லெட்டர் பேட் கட்சியிலேருந்து ஒரு பெரிய கட்சி வரைக்கும் ஒரு ஓட்டு கூட மிஸ் ஆகக்கூடாதுன்னு தான் பார்ப்பாங்க. அதுதான் அவங்களுடைய எய்ம். சரியா? அப்படி பார்க்கும்பொழுது இவங்க சின்ன கட்சி, இவங்க லெட்டர் பேட் கட்சி, இவங்க பெரிய கட்சி அப்படிலாம் கிடையாது. மேபி அந்த இடம் ஒதுக்குவது அப்படின்றதுல வேணால் அவங்க அதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கும். ஏன்னா அந்தந்த கட்சியுடைய செல்வாக்கை பொறுத்து அவங்களுக்கு இடம் ஒதுக்குவது அப்படின்னு இருக்கலாம். பட் முக்கியத்துவம்னு பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிக்கும் கொடுப்பாங்க முக்கியத்துவம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நீங்கள் வந்து திமுக வந்து பலம் பொருந்திய ஒரு ஆன் பேப்பர் பலம் பொருந்திய ஒரு கூட்டணி. அவங்களுக்கு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 2018 அவர்கள் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னும் பொழுது அரித்மெட்டிக்கோடு சேர்ந்து கெமிஸ்ட்ரியும் அவங்களுக்கு ஃபேவராக இருக்குது. ஏன்னா இவங்க எல்லாமே பாண்ட் ஆயிடுறாங்க, அந்த அதிமுக பிஜேபி தொண்டர்களோட பாண்ட் ஆயிடுறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த பக்கம் வந்து அதிமுகவோட பிஜேபி இருந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு பலவீனமாக அதிமுகவுக்கு இருந்தது. இன்றைக்கி அந்த பலவீனம் அதிமுகவுக்கு இல்லை. பட் இதை கவுண்டர் பண்ணி தான் ஆகணும். இப்போ அதுக்காக வீட்டில் கதை கூட்டிட்டு உட்காந்துருக்க முடியாதுல்ல அதிமுக. அப்போ அதை கவுண்டர் பண்ணணும் அப்படின்னும் பொழுது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் 13 கட்சி கூட்டணியுடன் நீ 45% வாக்குகளை எடுக்கிறாய். நான் வந்து தனியாக நின்றோ அல்லது ஒரு 3-4 கட்சிகளை வைத்துக்கொண்டோ நானும் கிட்டத்தட்ட அதே 40% வாக்குகளிடம் வந்துட்டேன்னு வைங்க. அப்போ யார் பலம் பொருந்திய கட்சி என்று நிரூபணமாகும்? குறைந்த கூட்டணியில் இருக்க போகிறது நாடாளுமன்ற தேர்தல் தான். நீங்கள் சொன்ன மாதிரி இட் இஸ் ஃபார் சென்டர். பட் அதுக்கு கூட நீங்கள் தனியாக நிற்பதற்கு உங்களுக்கு திராணி இல்லை அப்படின்றது எஸ்டாப்ளிஷ் ஆகுது. ரெண்டாவது, சட்டமன்ற தேர்தல் வரும்பொழுது இந்த 13 கட்சிகளும் வந்து அவங்களுடைய நெகோசியேஷன் அப்படின்றது உங்களுக்கு அதிகமாகும் இல்லை? ஏன்னா நீ எப்போ போனாலும் பாத்ரூம் போனாலும் அவங்க கூட வரணுன்ற அப்படின்னும் பொழுது அப்போ நாங்கள் இல்லாமல் நீ இல்லை அப்படின்றது எஸ்டாப்ளிஷ் ஆகுது இல்லை? அப்போ நீ எங்களுக்கு கூடுதலாக கூடி இடம் அப்படின்னு கேட்கும்போது அந்த பார்கெனிங் ஜாஸ்தியாகும். இப்போ இன்றைக்கி கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதிவு பண்ணுறாரு பாருங்க, திமுகவில் கூட்டணின்னு சொல்லிக்கிறாங்க, இடம் பகிர்வு நடந்து விட்டதா என்றால் இல்லை, இழுபறி தொடர்கிறது. ஏன்னா ஒரு டிமாண்டு ஜாஸ்தியாகும். அந்த டிமாண்டு ஜாஸ்தியாகும் போது எப்படி நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க? இதை வேறு நீங்கள் கூட்டணியில் புது கட்சிகள்லாம் சேர்த்துக்கணும்னு பார்க்குறீங்களே, கமலஹாசனை சேர்த்துக்கணும்னு பார்க்குறீங்க. காங்கிரஸ் பலவீனமாக இருக்குது, இதை நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துப்பீங்க காங்கிரஸை மட்டம் தட்டுறதுக்கு. நீங்கள் கொடுத்த புதுச்சேரியுடன் சேர்த்து நீங்கள் கொடுத்த 10 தொகுதியை அப்படியே கொடுக்கணுமா அப்படின்ற கேள்வியும் வரும். காங்கிரஸ் கொடுத்ததை வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது திமுக கூட்டணியில். ஸோ இப்படியெல்லாம் விஷயங்கள் இருக்கும் பொழுது இல்லை இபிஎஸ் அதை மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே வந்து இப்போ சீட் ஷேரிங்கில் பிரச்சனை இருக்குது அப்படின்ற மென்ஷன் பண்ணுறாருன்னா அங்கே யார்ட்ட பேசிகிட்டு இருக்காரா? எல்லார்ட்டையும் பேசுவாங்க சார். எலெக்ஷன் டைமில் திமுக அதிமுக பேசாது, அது தவிர மற்றபடி எல்லார்ட்டையும் பேசிட்டு தான் இருப்பாங்க. சரியா? பாஜக பேசுறதுக்கு எதுவும் கிடையாது. ஸோ இந்த 3 என்டிட்டிஸ் தவிர்த்து எல்லார்ட்டையும் பேசிகிட்டு இருப்பாங்க. பாஜகவே திமுக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படியா இருக்கும்? ஏன் பேச மாட்டான்னு நினைக்கிறீங்க? நாளைக்கு சார் நான் ஒரு கேள்வி மட்டும் முன்வைக்கிறேன். இப்போ என்டிஏ 260 தொகுதி வந்துச்சு சார், 15 தொகுதி இருந்தால் அவங்களுக்கு மெஜாரிட்டியை கிராஸ் பண்ணுறாங்க. அந்த 15 தொகுதி திமுக ஜெயிச்சிருச்சு. நீங்கள் என்ன திமுக பேச மாட்டாங்கன்னு சொல்கிறீங்க? அதிமுகட்டையும் பேசுவாங்கள்ல? பேசுவாங்க. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும், திமுகவோட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். திமுகவுக்கு இங்கே ஆட்சியை நடத்தி ஆகணும். நீங்கள் பாஜக முழு பெரும்பான்மையுடன் வந்த அப்புறம் கூட நீங்கள் இந்தி கூட்டணியில் திமுக தொடரும்னு நினைக்கிறீங்களா? இங்கே இருக்கக்கூடிய இடி கேஸ்லேருந்து ஒரு விஷயமா அவன் கையில் வச்சுட்டு இருக்கான், ஆயுதம் மாதிரி. ஒன்றையும் பயன்படுத்தினா இவங்க எங்கே தாக்கு பிடிப்பாங்க?
கண்டிப்பாக சரண்டர் தான் ஆவாங்க. எழுதி வச்சுக்கோங்க, இதுதான் நடக்கும். நீங்கள் தேர்தல் முடியிற வரைக்கும், தேர்தல் வரைக்கும் தான் சார் இவங்களோட இது. நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன் உங்களை. நீங்கள் தப்புன்னா என்ன கரெக்ட் பண்ணுங்கள். சன் டிவி யாரோடது சார்? கலாநிதி மாறன். கலாநிதி மாறன் தம்பி தயாநிதி மாறன் சென்ட்ரல் மெட்ராஸில் நிற்க போகிறாரு. என்னன்னு சொல்லி நிற்க போகிறாரு? பாசிச மோடி அரசாங்கத்தை வீழ்த்த வேண்டும் இது சொல்லி தானே நிற்கிறார். சன் நியூஸ் எடுத்து பாருங்கள் சார், 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஆடு ஓடுது. மோடி ஆட்சியின் சாதனைகள்னு ஓடுது. இல்லை, அது வந்து ஒரு நியூஸ் சேனல். சரி, அது ஒரு நடுநிலையாக செயல்படுதுன்னு சொல்லிப்பாங்க. என்ன நடுநிலை? காசு கொடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறதா? நீங்களே சொல்கிறீங்க மக்கள் விரோத ஆட்சி. கட்சி சேனல்லாம் செயல்படணும். அது ஒரு கட்சி சேனல்லாம் செயல்பட வேண்டாம் சார். என்னுடைய கேள்வி ரொம்ப சிம்பிள். பாசிச மோடி அரசாங்கம் வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். நாங்கள் அங்கே ஓட்டு போடக்கூடாது. ஆனால் நீங்கள் வந்து காசு வாங்கிட்டு ஆடு கொடுக்கலாம். இது ஆடு, செய்தி கிடையாது. அப்போ அந்த ஆட் ரெவன்யூ கூட எனக்கு வேண்டாம்னு நீங்கள் சொல்ல தயாராக இல்லை. நீங்கள் உங்களுக்கு என்ன ஆடாக வரப்போகிறது இல்லை. சன் டிவிக்கு ஆடு வராதா சார்? உங்களுக்கு தெரியாதான்? நீங்கள் மீடியாவில் இருக்கீங்க. சன் டிவி வேலை பார்த்துருக்கேன். அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள், அவர் செகண்ட்ஸில் எவ்வளோ வாங்குறாங்க? 20 செகண்ட் ஸ்லாட்டு, 30 செகண்ட் ஸ்லாட்டு, 40 செகண்ட் ஸ்லாட்னு எவ்வளோ வாங்குறாங்க? க்யூவில் நிற்பான் அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு. அப்படின்னு உன்ட்ட காசாக இல்லை. அப்போது உன்னுடைய தனிப்பட்ட வருமானத்திற்கு பாஜகவுடன் நீ சமரசமாக போவதற்கு தயங்குவது இல்லை. அதை வருமானம்னு மட்டும் பார்க்கலாமா? பாஜக வெற்றி பெறணும்னு திமுக விரும்புதுன்னு பார்க்கலாமா? நான் வருமானம்னே பார்த்து சொல்கிறேன். நான் உங்கள் அளவு கூட நான் சிந்திக்கலை. வருமானம்னு பார்த்தீங்கன்னா கூட உன்னுடைய வருமானத்திற்காக உன்னுடைய கொள்கைகளை கூட நீ பின்னுக்கு தள்ளுவதற்கு தயாராக இருக்க. அப்படின்னும் பொழுது நாளைக்கு உன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை, ஈடி பிரச்சனை அப்படின்னா நீ இந்த கொள்கைகளை பின்னுக்கு தள்ளி மோடியுடன் சமரசம் செய்ய மாட்டேன்னு என்ன நிச்சயம்? சொல்லுங்கள். ஒரு 10,000 ரூபா 15,000 ரூபா டிவி ஆடை கூட விட மாட்டேங்கிற நீ. என்ன, நாட்டிலேயே அதிக சம்பளம் வாங்குகின்ற தொழிலதிபர்னால் கலாநிதி மாறனும் அவர் மனைவி காவேரி மாறனும் தான். நாட்டிலேயே ரத்தன் டாட்டாக்கோ, முகேஷ் அம்பானிக்கோ, நீதா அம்பானிக்கோ, கௌதம் அதானிக்கோ கூட அவ்வளோ சம்பளம் கிடையாது. சரியா? அதிகப்படியான சம்பளம் வாங்குறது நீங்கள் தான். இப்படி வச்சுக்கிட்டு இந்த கேவலம் சில லட்சம் வருமானத்திற்காகவே உங்களோட கொள்கையை பின்னுக்கு தள்ளுறீங்க. நீங்கள் என்ன, நீங்கள் வந்து நாளை ஈடி வரப்போகுது ரெய்டுன்னா மோடி அரசாங்கத்தோட சமரசம் செஞ்சுக்க மாட்டீங்க. என்ன நிச்சயம்? ஒரு பக்கம் திமுகவில் வந்து இஸ்லாமிய அமைப்புகள் கூட்டணியில் இருக்கிறாங்க, திருமாவளவன் இருக்கிறாரு. இந்த பக்கம் எஸ்டிபிஐ கட்சி இருக்குது, ஜெகன்மூர்த்தியார் இருக்கார். என்ன உணர்த்துது இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு? சரி, ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இஸ்லாமிய இயக்கங்கள் அனைத்துமே வந்து இஸ்லாமிய மக்களை மொத்தமாக பிரதிபலிக்கிறார்களா என்றால் கிடையாது. டு பி வெரி ஆனஸ்ட். அந்த மக்கள் வந்து அவங்களுக்குன்னு சில கோட்பாடுகள் வச்சுருக்காங்க. அதன் அடிப்படையில் அவங்க வாக்கு செலுத்துகிறாங்க. அவங்கக்கிட்ட ஒரு ஹேபிட் உண்டு. என்னென்னா கிளஸ்டராக ஓட்டு போடுவாங்க. இது வந்து அவங்கன்னு கிடையாது. நீங்கள் எந்த நாட்டுக்கு போனீங்கனாலும் மைனாரிட்டி கம்யூனிட்டி அப்படித்தான் செயல்படுவாங்க. ஏன்னா அவங்க என்றைக்குமே ஒரு சென்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி அவங்களுக்கு இருக்கும். ஜமாத்தில் ஒரு முடிவெடுப்பாங்க, மொத்தமாக ஓட்டு போடுவாங்க. அது முஸ்லிம்ஸ்ன்னு இல்லை. நீங்கள் எனி கண்ட்ரி யூ கோ, எங்கெல்லாம் மைனாரிட்டிஸ் இருக்காங்களோ, இந்த கண்ட்ரி வேறு ஈவன் ஹிந்துஸ் வேறு மைனாரிட்டின்னு கூட வச்சுக்கோங்க, அங்கே அவங்க ஹிந்துஸ் வந்து கிளஸ்டராக தான் போய் ஓட்டு போடுவாங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி இருக்கிறதுனால அவங்க அதை செய்வாங்க. எனி சொசைட்டி திஸ் ஹேப்பன்ஸ். இட் ஹேப்பன்ஸ் மோர் இன் இந்தியா. அது ஹெல்த்தியானால் நான் ஹெல்த்தி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். பட் அட் த சேம் டைம் எனி ஆர்கனைசேஷன் நான் தான் அவர்களை ரெப்ரசன்ட் பண்ணுறேன்னு போய் நின்னாங்கன்னா அவங்களுக்கு ஒட்டுமொத்தமாக போய் அவங்க ஓட்டு போடுறது கிடையாது. உதாரணத்திற்கு இந்துத்துவான்னு பேசக்கூடிய பாஜகவை முழுவதுமாக எல்லா இந்துக்களும் போய் திரண்டு போய் ஓட்டு போடுறாங்களா? கிடையாது. இன்ஃபேக்ட் பெரும்பான்மை இந்துக்களுக்கு அதில் விருப்பமே கிடையாது. தமிழ்நாடு மாதிரி ஸ்டேட்டில் வந்து அதிபெரும்பான்மை இந்துக்களுக்கே அதில் உடன்பாடு கிடையாது. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. we perhaps will have it as a separate discussion. But coming back to this, இந்த இஸ்லாமிய இயக்கங்களில் ஜவாஹிருல்லா அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுன்றது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதலில் முக்கியத்துவம் கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2011. அந்த ஆம்புலன்ஸ்லாம் தொடங்கி வச்சாங்க. ஆமாம், அந்த சமயத்தில் 2011 முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க. அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாரு.
ராஜ்யசபா எம்பி எலெக்ஷன் வரும்பொழுது அவர் மாற்றி ஓட்டு போட்டுறாரு. அப்போ அது அதிமுக ஒரு துரோகமாக நினைக்கிறது. அப்போ அவருடன் பயணித்த ஒரு நபர் தமிமுன் அன்சாரி அவர் வெளியில் வராரு. அவருக்கு வந்து 2016 அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ அது அங்கே வந்து முறையே தமிமுன் அன்சாரி ஜவாஹிர்லால் இவங்க பிரிஞ்சு எதிர் துருவங்களாக இருக்காங்க. ஜவாஹிர்லால் கட்சிக்குள்ளேயே கூட பார்த்தீங்கன்னாக்கா 2 துருவங்களாக இருக்காங்க. IUML இருக்குது. சரியா? இந்த மாதிரி இவங்க வந்து ஒவ்வொருத்தரும் பிரிஞ்சு தான் இருக்காங்க. இப்போ இவங்களுடைய பிரச்சனை என்னென்னா SDPI வேகமாக வளர்ந்து வருகிறது. நிறைய இளைஞர்கள் அதில் இருக்காங்க. அப்போ அவங்க வளர்ந்துட்டாங்கன்னா இவங்களுடைய இருப்புக்கு ஆபத்து அப்படின்னு இவங்க பார்க்குறாங்க. ஸோ இப்போ பிரச்சனை என்ன ஆகுதுன்னா அதிமுகவோட கூட்டணியில் SDPIக்கு முக்கியத்துவம் வந்த உடனேயே அதே சமநிகர் சமமான முக்கியத்துவம் திமுக கூட்டணியில் வழங்கப்படலைன்னா சீட்னே சொல்லுங்க. இது அப்போ என்ன ஆகிடுது, உங்களுக்கு SDPI ஒரு படி முன்னாடி போயிடுது. இதை இவங்க விரும்ப மாட்டாங்க. இப்போ அதனால தான் அவர் இப்போ ஜவாஹிர்லால் வந்துட்டு எனக்கு வேதனையாக இருக்கிறது, திமுக வந்து திமுக சீட்டு ஒதுக்கி SDPIயோட அதிமுக கூட்டணியில் இல்லை, அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்ததுன்னு வைங்க. ஜவாஹிர்லாலுக்கு சீட்டு கொடுக்கல, இதயத்தில் தான் இடம்னு கருணாநிதி பாணியில் சொல்லியிருந்தாலும் ஜவாஹிர்லால் சந்தோஷமாக அதை ஏற்றுட்டு போயிருப்பார். அவர் பிரச்சனை சீட்டு ஒதுக்காதது கிடையாது, அவர் பிரச்சனை SDPIக்கு இங்கே சீட்டு கிடைக்க போகுதுன்றது தான். அது நம்மளோட அதிகமான. இப்போ அதே ப்ராப்ளம் இப்போ இவர் ஜெகன்மூர்த்தியார் அவர்களுக்கும் அதிமுக ஒதுக்க போகிற இடத்தினால திருமாவளவன் அவர்களுக்கு வரும். ஏன்னா நான் காலத்துக்கும் உனக்கு என்ன நான் அடிமையாகவே இருக்கணுமா, நீங்கள் கடைசி வரைக்கும் எனக்கு பிளாஸ்டிக் சேர் மட்டும்தானா அப்படின்ற கேள்வி வந்துடும். உளவியலாக அதிமுக விளையாடுதா? எல்லாரும் விளையாடுவாங்க சார். when you cannot play with numbers you have to play with emotions. all is fair in love and war ன்ற மாதிரி all is fair in politics also. இறுதியாக இன்னொரு பக்கம் OPS வந்து ரெட்டலையில் போட்டிடுவோம், அதிமுக நாங்கள் தான் பிஜேபியோட பேசிட்டோம், கூட்டணியை விரைவில் அறிவிப்போம் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கிறாரு. என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவர் முதல்ல வேட்டி கட்டணும். கட்சி வேட்டியே கட்ட முடியாது, அப்புறம் தான் நீ சின்னத்துக்கு போகிறது. இல்லை அவர் இது ரொம்ப இதை ஏற்கனவே நம்ம சதாரண லெவலில் பேசியிருக்கோம். ரொம்ப நீண்ட ஒரு இதுவாக நான் அதை பற்றி பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். வேறு எக்ஸ்பிளைன் டு யூ பன்னீர்செல்வத்தை எப்படி இவர்கள் ஒரு கைப்பாவையாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ட்டு. பன்னீர்செல்வத்துடைய சேர்மனாக இருந்த காலகட்டத்திலிருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா யாரோ ஒருவருக்கு கைப்பாவையாகவே இருந்திருக்கிறார். அவரால் தன்னிச்சையாக செயல்பட முடியாது. முதல்ல தினகரனுக்கு கைப்பாவையாக இருந்தார். அப்புறம் தினகரனோட ரெக்கமெண்டேஷனில் முதல் முறை MLA-வாக இருந்து அவர் வந்து முதலமைச்சராக அங்கே வைக்கிறாங்க. இவர் என்ன திறமைசாலின்றதுனாலயா வச்சாங்க? இல்லை, அது நீங்கள் நிறைய சொல்லிட்டீங்க. இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, அவர் பிஜேபியோட அகில இந்திய தலைமையோட க்ளோஸாக இருக்கிறாரு, ப்ளஸ் ரூலிங் பார்ட்டி சென்டரில் ரெட்டலையை முடக்க வாய்ப்பு இருக்குன்றாங்க சிலர். எப்படி முடக்குவீங்க? டெல் மீ விச் வே நீங்கள் எப்படி முடக்குவீங்க? அதாவது முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மேலே நிறைய கேசஸ் இருக்குது. ஸோ ஏதோ சம் ப்ரெஷர் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. கேசஸ் அகெயின்ஸ்ட் எனிபடி அதை அவங்க தனிப்பட்ட விதத்தில் தான் அவங்க சந்திச்சாகும். அதை கட்சி மேலே நீங்கள் ஒரு பாரமாக போட முடியாது. செல்வி ஜெயலலிதா அவர்களே அதை செய்யுது. சரியா? எந்த விதத்துலையும் ப்ரெஷர் வராதுன்னு நம்புறீங்களா? எப்படி வரும்? பிஜேபி இருந்து தனிநபர்கள் மேலே நீங்கள் ப்ரெஷர் போடலாம், கட்சியை முடக்க முடியாது. எப்படி முடக்குவீங்க? இத்தனை 1.5 கோடி தொண்டர்கள் கொண்ட கட்சியை நீ வருஷத்துக்கு முடக்கிடுவியா? டெல்லியில் வந்துட்டு எல்லாம் பண்ண முடியல. நீங்கள் ஒரு கன்சாலிடேட் பண்ணி வச்சிருக்கிறீங்க ஒரு கட்சியை, அங்கே ஒருத்தர் தனிநபர் நின்று நான் தான் அதிமுக ரெட்டையில் தான் போட்டிடுவேன்னு சொல்கிறாரு, இங்கே நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க. வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க? கேசி பழனிசாமின்னு ஒருத்தர் தான் பேசிகிட்டு இருக்காரு. வாங்க தாத்தா பேசிக்கிட்டே போகணும்னு ஆம்புலன்ஸில் வேணால் ஏற்றலாம், அது கட்டாயப்படுத்தி ஏற்ற முடியும் கீழ்ப்பாக்கத்தை கூட்டு போகிறதுக்கு. வேறு என்ன எங்கள் சின்னத்தையும் எங்கள் கட்சி பேரையும் ஒரு உரிமை கொண்டாடுறாரு, ஒரு கேஸை போடலாமே. ஆமாங்க, நடவடிக்கை எடுக்கிற இடத்துல யார் இருக்காங்க? போலீஸ் தானே. நீதிமன்றத்தை நாடி நீதிமன்றம் சொல்லிடுச்சு நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு. அதுக்கப்புறமும் நீ போலீஸை வச்சு நீ அதை பண்ணுறனா அப்படியே பண்ணிகிட்டு இருக்கேன்னு தான் எடுத்துக்கணும். லாஜிக் இருக்கா பாருங்க. அதாவது கட்சியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுன்றது ஒவ்வொருத்தரும் ஒரு பாணியை கடைபிடிப்பாங்க.
எம்ஜிஆர் ஒரு கட்சியை உருவாக்கினார் அதிமுகண்டு. நீ என்னை கட்சியில் வெளில தூக்கி போட்டேன்னா நான் ஒரு கட்சியை உருவாக்குறேன்னு உருவாக்கினார். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. முதல் பேட்டி கொடுக்குறார் எம்ஜிஆர் அவர்கள் வெளியேற்றப்பட்ட பொழுது. கருணாநிதி பேட்டி கொடுக்குறார். 11,000 சொச்சம் கிளைகள் கொண்ட கழகம் இந்த கழகம். ஒரு நடிகரை நம்பி இந்த கழகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக உருவாக்கின உடனே அவர் ஒரு பதிலுக்கு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறார். அதில் அவர் சொல்கிறார் 12,000 சொச்சம் கிளைகள் கொண்ட கழகமாக அதிமுக உருவாகிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எம்ஜிஆர் பாணி. செல்வி ஜெயலலிதா எடுத்துக்கிட்டிங்கனாக்க அவங்க சேவல் சின்னத்தில் போட்டிடுறாங்க. இந்த சேவல் சின்னம் யார்? நெடுஞ்செழியன் போட்டிக்கிட்டது. திமுகவுக்கு சின்னம் ஒதுக்கப்படலை முதல் தேர்தலில். ஐ திங்க் 57 அவங்க முதல் தேர்தலில் அவங்க போட்டியிடுறாங்க. அதில் ஒரு சிலருக்கு மட்டும்தான் உதயசூரியன் வழங்கப்பட்டது, ஒரு சிலருக்கு வழங்கப்படலை. அதில் நெடுஞ்செழியனுக்கு வழங்கப்படலை. அவர் சேவல் சின்னத்தில் நின்றார். அதன் நினைவாக அந்த சேவல் சின்னத்தை இவங்க எடுத்துக்கிறாங்க. இவங்க எடுத்துக்கிட்டு சேவல் சின்னத்தில் அதிமுக ஜே அணி போட்டியிடுது. அதுக்கப்புறம் வெற்றி பெற்று ஜே அணி ஒன்றானது இரட்டை இலை மீட்டெடுக்கப்பட்டது. இது ஒரு பாணி, ஜெயலலிதா பாணி வச்சு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பாணி அப்படின்றத எடுத்துலாம் ஒற்றை தலைமை அப்படின்றத கரெக்டான டைமில் போட்டு உடைக்கிறார். ஏன்னா தேர்தலுக்கு 2 வருஷம் இருந்தது. அப்போது 2022 தேர்தலுக்கு 2 வருஷம் இருந்தது. பட் இந்த தேர்தலுக்குள்ளே அதை பண்ணிடணும். நீ நாடாளுமன்ற தேர்தலுக்கும் இந்த இரட்டை தலைமைன்னு சொல்லிட்டு வச்சுருந்தீங்கன்னா 26க்கு இந்த கன்ஃபியூஷன் வந்திருக்கும். ஸோ கரெக்ட் டைம் பார்த்து அந்த இஷ்யூ கிளப்புறாங்க. அந்த இஷ்யூ பெருசாகுது. பொதுக்குழு, நீதிமன்றம் அப்படின்னு போகுது. இப்போ இந்த நீதிமன்றம் போகிற சமயத்துலேருந்து நீங்கள் ஒரு ட்ரஜெக்டரி பாருங்கள். சட்ட போராட்டம் தான் நம்ம கொண்டு போகணுன்றதை முடிவு பண்ணிட்டார். சட்ட போராட்டத்தை எப்படி கொண்டு போகிறாருன்னு பாருங்கள். ஒரு கேஸ்லேயும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டே வராது. ஒரு கேஸ் எடுப்பாங்க, அது பன்னீர்செல்வம் போடுவார். அந்த கேஸில் ஒரு விஷயம் எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஃபஸ்ட்டு கேஸ் போட்டார் பன்னீர்செல்வம். அதில் அப்சர்வேஷன் கோர்ட்டு கொடுத்துருச்சு. என்ன கொடுத்துச்சு? டெஸ்ட் ஆஃப் மெஜாரிட்டி. ஜனநாயகம் என்பது, அதுவும் தேர்தல் அரசியல் என்பதில் நீங்கள் டெஸ்ட் ஆஃப் மெஜாரிட்டி, அதாவது பெரும்பான்மை யாரிடம் இருக்கிறதோ அவர்களிடம்தான் அந்த உரிமை வழங்கப்படும் அப்படின்றது தான் அதோடைய தாத்பரியமே. அதை கோர்ட் அடிக்கோடிட்டு சொல்லிடுச்சு. ஃபஸ்ட் அச்சீவ்மெண்ட். இதே வேறு ஃபோக்கஸிங் ஆன் பொதுக்குழு நிறுத்துறது இதுதான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இவர் இதில் ஃபோக்கஸ் பண்ணார் பாருங்கள். ஃபஸ்ட்டு கோர்ட்லேருந்து இதை வாங்கிடு அங்கீகாரம். இதிலேருந்து நீ பில்டப் பண்ணிகிட்டே போ. ஒரு ஸ்டெப்பாக அவர் தன்னிடம் பெரும்பான்மைக்குன்றதை காமிச்சிட்டே வராது. பொதுக்குழு நடத்தக்கூடாது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. நடத்தினது செல்லாதுன்றாங்க. இல்லை நாங்கள் நடத்தினது கரெக்டு தான் அப்படின்னு. சரி, இந்த தீர்மானங்கள் நீ போட முடியாதுன்றாங்க. இந்த தீர்மானம் போட முடியாதுன்னா எந்த தீர்மானமும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு இவர் பதிவு பண்ணுறாரு. அப்போ அந்த இடத்துலையும் பொதுக்குழு யுனானிமஸாக போடுது. ஸோ எவ்ரி பாயிண்ட் இஸ் ஸ்ட்ரெஸ்ஸிங் த பார்ட்டி இஸ் வித். என்னுடன் கட்சி இருக்கிறது. இப்போ கடந்த மாதம் டிசம்பர் மாதம் நடந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டம் வரைக்கும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்டே வராது. ஒவ்வொரு இடத்துலையும், ஏன்னா ஒரு கட்சி கூட்டம் நடக்குதுல்ல, அது எஸ்டாப்ளிஷ் ஆகுது, ரெக்கார்ட் ஆகுது. நாளைக்கு கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் போகும்போது நான் இவ்வளோ மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்தியிருக்கேன், இத்தனை முறை நான் பொதுக்குழுவை கூட்டியிருக்கேன், இத்தனை முறை நான் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடத்தியிருக்கேன், இது எல்லாமே இட்ஸ் ஆன் ரெக்கார்ட். அப்போது இங்கே கோர்ட்டோடைய பேசிஸ் டெஸ்ட் ஆஃப் மெஜாரிட்டி, பெரும்பான்மை. அந்த பெரும்பான்மையை நான் நிரூபிக்கக்கூடிய இடம் எங்கே? பொதுக்குழு, செயற்குழு, சட்டமன்றம், பாராளுமன்றம். இப்போ பாராளுமன்றம் முடிஞ்சிருச்சு. 17th லோக்சபாவா, லெட் அஸ் கம் டு அன் எண்டு. சரியா? இப்போது நீ அந்த ரவீந்திரநாத்தையும் காமிக்க முடியாது, அதுவும் முடிஞ்சிச்சு. இப்போ நீ எதை காட்டுவ? நீ இரட்டையில நிறுத்தணும்னா வாங்கிட்ட ஏதாவது இருக்கணும்ல. என்ன இருக்கும் உங்ககிட்ட? ஈரோடு கிழக்கில் உன வேட்பாளர் போட்டதுக்கு உனக்கு நீ போட்டையா? போட்டு திருப்பி வாங்கிட்டாரு. ஏன்னா அந்த வேட்பாளர் போய் சேர்ந்துட்டான் இந்த பக்கம். சரியா? சரி, அந்த காமெடியெலாம் கூட ஒரு பக்கம் விடுங்க. ஒரு நாள் எந்த இடத்துலையுமே எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியலையே. திரும்ப அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர்னா அப்போ அங்கே போய் குத்த வச்சுக்குவார் சமாதி பக்கத்துலேயே. நிரந்தர தியானமாக இருந்தது. எதுக்கு அப்பப்போ போய் 1/2 மணி நேரம் எடுத்துகிட்டு வரேன்?
நிரந்தரமாக போய் உட்காந்து அங்கே தான் வேறு எங்கே நீ போய் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும்? வேறு அந்த அம்மாவா எழுந்து வந்து சொன்னால் தான் உண்டு. பார்க்கலாம். நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கிறீங்க. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற ஆளுமைகள் இருந்த இடத்துக்கு இப்போ இபிஎஸ் வந்திருக்கிறாரு. ஒற்றை தலைமை. ஒற்றை தலைமையாக சந்தித்த முதல் தேர்தல் வந்து அவருக்கு ஒரு இறங்கு முகம் தான், ஈரோடு ஈஸ்ட்டு. அடுத்து ஒரு மிகப்பெரிய தேர்தலை சந்திக்க இருக்கிறாரு. கட்சி தன் பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. என்ன மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அவருக்கு ஆதரவு கொடுக்குறாங்களா அப்படின்றதையும் பொறுத்து தான் பார்க்கணும். இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்களை விரிவாக பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.